ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். சந்திரன் எப்படி அமைந்தால் சிறப்பில்லை என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொளியை வெளியிடுகின்றேன். நவகோள்களிலே சந்திரன் மிக மிக முக்கியமான ஒரு கோள். ஒரு குழந்தைக்கு தாய் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் ஒரு ஜாதகத்திலே சந்திரன் மிக மிக முக்கியமான ஒரு கோள். ஜோதிட சாஸ்திரத்திலே 1000க்கும் மேற்பட்ட யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சந்திரனை மையப்படுத்தி மட்டுமே 600க்கும் மேற்பட்ட யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்தே சந்திரன் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சந்திரன் மாத்ருகாரகன் என்று அழைக்கப்படுபவர், தாய்க்கு காரகத்துவம் உள்ள ஒரு கிரகம், மனதை ஆளக்கூடிய ஒரு கிரகம். ஒரு ஜாதகத்திலே சந்திரன் மட்டும் நன்னிலை பெறாமல் இருந்துவிட்டால் அந்த ஜாதகனால் அந்த ஜாதகத்தில் உள்ள மற்ற யோகங்களை அனுபவிக்க முடியாமல் போய்விடும். உதாரணத்திற்கு, ஒருவர் பெரும் கோடீஸ்வரராக இருக்கிறார், 100 வயது வரையிலே வாழ்கிறார். ஆனால் அவர் வாழ்ந்த அந்த 100 வருடத்திலே 60 ஆண்டுகள் அவர் மனநிலை பாதித்து ஒரு பைத்தியமாக வாழ்ந்தார் என்றால் அவரை யாரும் யோகக்காரன் என்று சொல்ல மாட்டார்கள். இதுவே ஒருவர் ஏழையாக இருந்தாலும் 70 வயது வரையிலே வாழ்ந்தால் கூட தன்னுடைய ஆயுட்காலம் வரை அவர் நல்ல மனநிலையோடு வாழ்ந்தார் என்றால் அவரே யோகக்காரன். இது சந்திரனுக்காக நான் சொன்ன ஒரு எடுத்துக்காட்டு. மனதை ஆளக்கூடிய கிரகம் மனநிலை பாதித்து விட்டால் வேறு எது இருந்தாலும் நமக்கு ஈடு இணை ஆகாது. மனம் நன்னிலை பெற்றிருந்தால் மட்டும்தான் நாம் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த சந்திரன் எங்கெல்லாம் அமைந்தால் சிறப்பில்லை என்று ஏராளமான கருத்துக்கள் ஜோதிட நூல்களிலே சொல்லப்பட்டிருந்தாலும் அவற்றுள் முக்கியமான சிலவற்றை இப்பகுதியிலே காண்போம். சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இல்லாமல் இருந்து சந்திரனுக்கு கேந்திரங்களான 1, 4, 7, 10 ஆகிய ஸ்தானங்களிலும் எந்த கோளும் இல்லாமல் இருந்தால் இது கேமதுருமம் என்று சொல்லப்படும். பொதுவாக சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகம் இல்லை என்றாலே அது கேமதுரும யோகம்தான். இது ஒரு அவயோகம், அந்த ஜாதகருக்கு தரித்திர நிலையை ஏற்படுத்தும். இப்படி சந்திரன் அமைவது சிறப்பில்லை. ஆனாலும் சந்திரனுக்கு கேந்திரங்களிலே சந்திரன் இருக்கின்ற ராசி முதல் கேந்திரம், சந்திரனுக்கு 4வது வீடு சதுர்த்த கேந்திரம், சந்திரனுக்கு 7வது வீடு சப்தம கேந்திரம், சந்திரனுக்கு 10வது வீடு தசம கேந்திரம். இந்த கேந்திரங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் அமைந்து விட்டால் இந்த கேமதுரும தோஷத்திற்கு இது பரிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சந்திரனுக்கு முன்பின் ராசிகளிலும் கிரகங்கள் அமையாமல் சந்திரனுக்கு கேந்திரங்களிலும் கிரகம் அமையாமல் இருந்தால் இது வலுவான கேமதுரும தோஷமாகும். இந்த அமைப்பிலே அமையக்கூடிய சந்திரன் சிறப்புகளை செய்வதில்லை, மாறாக அங்கே தரித்திர நிலையை ஏற்படுத்துவார். அடுத்து, சந்திரனுக்கு முன்னும் பின்னும் பாவக்கிரகங்கள் சூழ்ந்திருந்தால் இது பாவக்கத்திரி யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சந்திரன் எப்படி பாவக்கிரகங்களால் சூழப்பட்டிருக்கிறாரோ அதேபோல் அந்த ஜாதகரினுடைய வாழ்க்கையிலே துன்ப துயரங்கள் சூழ்ந்திருக்கும் என்பதுதான் இதன் பொருள். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சந்திரனும் சிறப்பான பலன்களை தருவது கிடையாது. அடுத்து, சனியோடு சந்திரன் 10 பாகைக்குள் இருப்பாரேயானால் அப்படிப்பட்ட சனியினுடைய சம்பந்தத்தை பெற்ற சந்திரன் சிறப்பான பலன்களை தருவது கிடையாது. சந்திரன் சனியை பகையாக எண்ணுவது கிடையாது, ஆனால் சனி சந்திரனை பகையாக எண்ணுகிறார். இப்படிப்பட்ட அமைப்பிருந்து சுபகிரக பார்வையும் இல்லாமல் இருந்துவிட்டால் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடையவர்கள் வாழ்க்கையிலே மிகுந்த துன்ப துயரத்தை அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சனியோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்திரனும் சிறப்பான பலன்களை தருவதில்லை.
அடுத்து ராகு கேதுவோடு 10 பாகைக்குள் இருக்கக்கூடிய சந்திரன் சிறப்பான பலன்களை தருவதில்லை. அங்கே அவர் கிரகண தோஷத்தை அடைகிறார். ஆகவே அங்கேயும் அவர் சிறப்புகளை செய்வதற்கு வாய்ப்பில்லை. அடுத்து புதன் சுக்கிரன் இவர்களோடு சந்திரன் இணைந்து மூவரும் ஒரு ராசியிலே இருப்பது சிறப்பில்லை. காரணம், பெரும்பாலான அன்பர்கள் எண்ணுவது புதனும் சுக்கிரனும் சுபகிரகம்தானே, ஏன் சந்திரன் அவர்களோடு இணைந்தால் நன்மை இல்லை என்று நான் சொல்கிறேன் என்று எண்ணுவீர்கள். காரணம், சந்திரனுக்கு சுக்கிரனும் புதனும் பகை கிரகம் கிடையாது. ஆனால் சுக்கிரனுக்கு சூரியன் சந்திரன் 2 கிரகங்கள் தான் பகை கிரகம். புதனுக்கு சந்திரன் ஒருவனே பகை கிரகம். ஆகவே 2 பகை கிரகங்களான சுக்கிரன் புதன் இவர்களோடு சந்திரன் இணையும் பொழுது சந்திரன் பலவீனப்படுவார். மேலும் அளவிலே சிறிதாக இருக்கக்கூடிய சந்திரன் அவ்வளவாக நற்பலன்களை ஏற்படுத்த மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதனாகப்பட்டவர் சூரியனுக்கு 28 பாகைக்கு மேல் விலகிச் செல்ல முடியாது. சூரியன் இருக்கும் ராசியிலோ சூரியனுக்கு முன்பின் ராசிகளிலேயும் தான் இந்த புதனால் சஞ்சரிக்க முடியும். சுக்கிரன் சூரியனை விட்டு 48 பாகைக்கு மேல் விலகிச் செல்ல முடியாது. சூரியன் இருக்கும் ராசியிலோ சூரியனுக்கு முன்னால் 2 ராசிகளிலேயோ அல்லது பின்னால் 2 ராசிகளிலேயோ இவ்வாறு தான் சுக்கிரன் அமைய பெற்றிருப்பார். இந்த சந்திரன் சூரியனை நெருங்க அளவிலே சிறிதாகிக் கொண்டே இருப்பார். சூரியனோடு ஒரு ராசியிலே சஞ்சரிக்கும் பொழுது தன்னுடைய முழு சக்தியையும் இழந்து அவர் அமாவாசை யோகத்திற்கு சென்று விடுவார். அமாவாசை என்று சந்திரன் நமக்கு தெரிய மாட்டார். சந்திரனுடைய ஒளி இந்த பூமியில் படாது. ஆகவே அளவிலே சிறிதாக இருப்பார். புதன் சுக்கிரனோடு இணைந்திருக்கக்கூடிய சந்திரன் அளவிலும் சிறிதாக இருப்பார். பகை கிரகங்களான சுக்கிரன் புதனோடும் இணைந்திருப்பதால் சந்திரன் அங்கே சிறப்புகளை செய்வதற்கு வாய்ப்பில்லை. மேலும் இது போன்ற அமைப்பு இருந்து சந்திரன் புதன் சுக்கிரனோடு இணைய பெற்று அசுப கிரகங்களாலும் பார்க்கப்பட்டிருந்தால் அப்படிப்பட்ட அமைப்பை உடையவர்களுக்கு ஆயுள் குறைபாடு ஏற்படும். அவர்களுக்கு ஆயுள் குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, இப்பதிவில் சந்திரன் எப்படியெல்லாம் அமைந்தால் சிறப்பில்லை என்பதை பற்றி ஒரு சில கருத்துக்களை, முக்கியமான கருத்துக்களை கண்டோம். இந்த வீடியோவை பார்க்கின்ற என்னுடைய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு, இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.